ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரும் 21ஆம் தேதி அன்னைக்கு ரீரிலீஸ் ஆகுது. எல்லாருக்குமே வந்து தெரியும் விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட நடிகர் பட்டாளமே இருக்கு. அதே போல காமெடிக்கே பஞ்சம் இல்லாத வடிவேல் அவர்களும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காரு. குஷி திரைப்படத்திற்கு பிறகு வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீரிலீஸ் ஆகுது. குஷி திரைப்படத்துக்கு எல்லாருமே வந்து தெரியும் படம் அப்படியே ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த படத்துக்கு வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அதே போல் வந்து சித்திக் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தேவயானி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து தங்கச்சியா வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா பாட்டு வந்து அவ்வளோ செம்ம ஃபேமஸ்ங்க. பாட்டுக்காகவே வந்து பார்த்தோங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போயிட்டு இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, இந்த கமலா தேட்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவனுங்க தான் வந்து ரிப்பீட் மேலே ரிப்பீட் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. ஆனால் எந்த பாட்டு வந்து ரிப்பீட் மோடில் வந்து அந்த வைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் டாக் எடுக்கும்போது தான் வந்து பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த படம் 24 வருஷத்துக்கு பிறகு வந்து ரீரிலீஸ்ன்றதுனால ரசிகர்கள் அவ்வளோ வந்து ஆவலாக இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா லெனின் அவர்களும் விடி விஜயன் அவர்களும் வந்து இந்த படத்தில் வந்து எடிட்டராக வந்து பணியாற்றிருக்காங்க. ஏன்னா அந்த கட் வருஷன் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து முக்கியம். அதே போல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சார்லியோட கேரக்டர் தாங்க. இந்த சார்லி அவர்களும் வடிவேல் அவர்களும் வந்து அந்த காம்பினேஷன் இருக்கும் பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கும். அதே போல் கரெக்டாக வந்து ரமேஷ் கண்ணாவும் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ரிப்ளைலாம் வந்து கொடுப்பாரு. இன்னும் அதுக்கு இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். இந்த படத்தில் உட்காந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சிரிச்சு நம்மளுக்கே வயிறுலாம் வலிச்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் படம். பார்க்கலாம் எத்தனை நாள் இந்த படம் வந்து ஓடுதுன்னு சொல்லிட்டோம். அதே போல் படம் ரிலீஸ் ஆன அப்போ வந்து கலெக்ஷனும் இந்த கலெக்ஷனும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.